பன்னீர் கிரேவி அப்பத்தா ஸ்டைல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 15 பல்லு பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு இல்லைன்னா சோம்பு தூள், ஒரு ஏலக்காய், சிறிதளவு கல் உப்பு, 4 தனியாவும் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கனமான வானொலி வச்சுட்டு பட்டர் சிறிதளவு 2 ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்து தாளிப்புக்காக சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, குறைன்னு அரைச்சி வச்ச விழுது. வானொலி கனமாக இருக்கணும். வானொலி கனமாக இருந்தால் தான் வதக்கக்கூடிய மசாலா அடிப்பிடிக்காது, குழம்பும் டேஸ்ட்டு மாறாது. தாளிக்கும் போதே சிறிதளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்கணும். மஞ்சத்தூள், பெருங்காயம், கல்லுப்பு. நல்லா வதங்கின பிறகு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு மட்டன் மசாலா, கரம் மசாலாவும் சேர்த்து தேவைன்னா ஒரு உருளைக்கிழங்க பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டு 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து குழம்பு நல்லா கொதித்த பிறகு பொரித்து எடுத்து வச்ச பன்னீரையும் சேர்த்துட்டு தேங்காய், முந்திரி, 4 உடச்சக்கடலை, கசகசா, 2 வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் கலந்து விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கினா பன்னீர் கிரேவி அப்பத்தா ஸ்டைலில் ரெடி.